எல்லோருக்கும் என்னைய பிடிச்சிருக்கணும், எல்லோரும் என்னைய விரும்பணும், எல்லோரும் என்னைய நேசிக்கணும். தயவு செஞ்சு இப்படி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. முதல்ல நீங்கள் உங்களை நேசியுங்க. அது எப்படி நாம் நம்மை நேசிப்பது என்று கேட்குறீங்களா? ஆமாம், முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் ஒரு சிறிய வெற்றி அடைஞ்சிட்டா கூட அதை நீங்கள் கொண்டாட வேண்டும். நீங்கள் நேராக தேநீர் கடைக்கு போகலாம், தேநீர் வாங்கி அருந்தலாம், தேநீர் மற்றவர்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சில சுய உரையாடல் வரும். எப்படிப்பட்ட உரையாடல்? இந்த வேலையில் நான் தோற்று போயிட்டேன், இனிமேல் என்னால் எந்த வேலைகளையும் செய்ய முடியாது, நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதற்கு நீங்கள் முகம் கொடுக்கக்கூடாது. நான் ஏன் தோல்வி அடைந்தேன், இந்த தோல்வியிலிருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கொண்டேன், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் உங்களை நேசிக்கணும். நீங்கள் உங்களை நேசிக்கலைன்னா வேறு யாரும் உங்களை நேசிக்க முடியாது.